Hey hello guys, welcome to Carbanz. YouTubeல இது எங்க செகண்ட் வீடியோ. எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல நாங்க எங்க கிட்ட இருக்கிற ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் பிரிண்டிங் மக்ஸ் நாங்க இன்ட்ரோ듀ce பண்ணிட்டோம். இது செகண்ட் வீடியோங்கிறதுனால எங்க கிட்ட இருக்கிற மத்த எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மக்கையும் நாங்க இன்ட்ரோ듀ce பண்ணிரோம். கார்பன்ஸ்ல இருக்கிற இந்த வெரைட்டி ஆஃப் மக்க பியர் மக்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க பியர் தான் ஊத்தி குடிக்கணும்ங்கற சட்டம்லாம் கிடையாது. பட் இந்த மக்குக்கு பேர் பியர் மக். பியர் மக்லயே இன்னும் வெரைட்டிஸ் ஆஃப் மக்ஸ் இருக்கு. அத நாங்க உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல இன்ட்ரோ듀ce பண்றோம். அதுல இந்த மக்க பியர் ஃபாக் மக்னு சொல்லுவாங்க. மக்கோட கிளாஸ் கிளியரா இல்லாம ஒரு மாதிரி கலங்கலா இருக்கு பாத்தீங்களா, அதனால தான் இத பியர் ஃபாக் மக்னு சொல்றாங்க. மத்த மக்க கம்பேர் பண்ணும்போது இந்த பியர் மக்கோட வெயிட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ஸ்பெஷலான ஃபாக் பியர் மக்ல நீங்க போட்டோஸ் பிரிண்ட் பண்றதை விட இந்த மாதிரியான ஃபன்னி குவாட்ஸ் பிரிண்ட் பண்ணி உங்களுடைய பட்டிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் குடிக்கக்கூடிய அடுத்த ஒவ்வொரு ட்ரிங்க்லயும் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்ல இருக்கிற நினைவுகளும் ஞாபகங்களும் ஃப்ரெஷ்ஷா அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த வெரைட்டி இந்த போட்டோ பிரிண்டிங் ஹார்ட் ஷேப் மக். லாஸ்ட் வீடியோல நாங்க உங்களுக்கு ஹார்ட் ஹேண்டில் மக் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். பட் இது அதை விட ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷன். ஏன்னா இந்த மக்கே பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இந்த மக்ல இருக்கிற உள்ள இருக்கிற டிசைனை பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்லயே மோல்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மக்கோட அழகான டிசைனை இந்த வீடியோல பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால உங்களுடைய ஸ்பெஷல் ஒன் லவ்டு ஒன் அவங்களுக்கு அவங்களுடைய போட்டோஸையோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸையோ இந்த மக்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது காலத்துக்கும் உங்களுடைய மெமரிஸ் அவங்களுடைய மனசுல கண்டிப்பா நிக்கும் guys. சரி ஓகேப்பா, நீங்க காட்டுற அத்தனை கலெக்ஷனும் செம்மையா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நாங்க சின்ன பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம். ஆனா என்ன பிரயோஜனம், சின்ன பசங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தா அடுத்த நாளே கீழே போட்டு உடைச்சிருதுங்க. காசு போட்டு வாங்கி கொடுத்து அடுத்த நாளே வேஸ்ட் ஆயிருதுப்பான்னு சொல்றோம். உங்களுக்கு தான் நாங்க அடுத்த வெரைட்டி ஆஃப் மக்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இந்த மக்க அன்பிரேக்கபிள் மக்னு சொல்லுவாங்க. தாராளமா உங்க வீட்ல இருக்கிற செல்ல குட்டீஸ்க்கு அவங்களுடைய போட்டோஸை இதுல பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க கிஃப்ட் பண்ணலாம். இந்த அன்பிரேக்கபிள் மக் கீழே விழுந்தாலும் உடையாது, தூக்கி போட்டாலும் நொறுங்காது. இந்த மக் மத்த மக்ஸ் மாதிரி செராமிக்கால ஆனது இல்ல. இந்த மக் ஃபுல்லா பாலிமரால ஆனது. இந்த மக்ல நாங்க பிரிண்டிங் குவாலிட்டி உங்களுக்கு பெஸ்டா கொடுப்போம். இந்த ப்ராடக்ட் உங்க வீட்ல இருக்கிற செல்ல குட்டீஸ்க்கு டாய்ஸ் கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி யூனிக்கான கிஃப்ட் அவங்க போட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. சேம் டைம் இது அத்தை வாங்கி கொடுத்தாங்க, மாமா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே உங்களுடைய மெமரிஸ் அவங்களுடைய மனசுல கண்டிப்பா நிக்கும். நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த வெரைட்டி இந்த மக். இந்த மக் பிளாக் பேட்ச் மக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மக் ஃபுல்லா பிளாக் கலர்ல இந்த மாதிரி இருக்கும். இந்த மக் நார்மல் மக் மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி அட்ராக்டிவான ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மக் ஃபுல்லா இன்னர் கலரும் பிளாக், அவுட்டர் கலரும் பிளாக், ஹேண்டில் கலரும் பிளாக். மக்குடைய நடுவுல மட்டும் அழகா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குட்டீஸோட போட்டோவை பிரிண்ட் பண்ணி வீட்ல வைக்கும் போதோ இல்ல வேற யாருக்காவது பிரிண்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணாலோ அவங்க இதை வீட்ல வச்சாங்க அப்படின்னா யாரு வீட்டுக்கு புதுசா வந்தாலும் அவங்களுடைய கண்ணு ஃபர்ஸ்ட் இந்த மக்ல தான் படும். ஏன்னா இதோட லுக்கே ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த வெரைட்டி மக் கொஞ்சம் ஸ்பெஷலான மக். ஏன்னா இத கப்புள் மக்னு சொல்லுவாங்க. எல்லா மக்கையும் நீங்க சிங்கிளா வாங்கலாம். இந்த மக்க மட்டும் நீங்க சிங்கிளா வாங்க முடியாது. இத ஜோடியா தான் நீங்க வாங்கி ஆகணும். அதாவது 2 மக்கா தான் நீங்க வாங்கி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷலான ஒரு பிரசன்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க தாராளமா கொடுக்கலாம். எதனால இந்த ப்ராடக்ட்டை நான் மேரேஜ் கிஃப்ட்டுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு மக்ல மாப்பிள்ளையோட போட்டோ பிரிண்ட் பண்ணுங்க, இன்னொரு மக்ல அந்த பொண்ணோட போட்டோ பிரிண்ட் பண்ணுங்க, அப்புறம் ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு கொடுத்துருங்க. இந்த கப்புள் மக்க கிஃப்டா வாங்குற கப்புள்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான பிரசன்ட்டா இது அமையும். நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த வெரைட்டி மக் பார்த்தோம்னா இந்த மக்க ஹார்ட் ஷேப் மேஜிக் மக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே ஹார்ட் ஷேப் மக்க பார்த்திருப்போம். அந்த ஹார்ட் ஷேப் மக்லே இந்த மக் மேஜிக் மக். இந்த மேஜிக் மக்ஸோட கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னன்னா இந்த மக் நார்மலா பார்க்கும்போது இந்த மாதிரி கருப்பு கலர்ல தான் இருக்கும். ஆனா நம்ம சூடா ஏதாவது காஃபியோ இல்ல டீயோ இந்த மக்ல ஊத்தும் போது அப்படியே அதுல மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றதை விட இந்த மக்ல சுட ஏதாவது நான் ஊத்தி நான் உங்களுக்கு அதை செஞ்சே காட்டிடுறேன். நல்ல சூடா இருக்கிற தண்ணியை இப்ப இந்த மக்குக்குள்ள நான் உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன். நடக்கிற மேஜிக்கை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுல வரக்கூடிய இமேஜ் உங்களால பார்க்க முடியும். அப்படியே அதுல இமேஜ் க்ளோ ஆயிட்டு இருக்குங்களா, அந்த இமேஜ் க்ளோ ஆகும்போது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இந்த கான்செப்ட் இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த மக் நார்மலா பார்க்கும்போது இந்த மாதிரி கருப்பு கலர்ல தான் இருக்கும். நம்ம சூடா ஏதாவது தண்ணி ஊத்தினாதான் இமேஜ் இந்த மாதிரி க்ளோ ஆகி வெளியே வரும். மறுபடியும் இந்த மக் ஆறி போச்சுன்னா மறுபடியும் இந்த இமேஜ் மறைஞ்சு போயிடும். நார்மலான மக்ஸ்ல போட்டோவை பிரிண்ட் பண்ணி கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி மேஜிக் மக்ஸ்ல போட்டோவை பிரிண்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணும்போது அதை வாங்குறவங்க எப்பெல்லாம் அதுல ஏதாவது சூடா ஊத்தி பாக்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த இமேஜ் புதுசா வெளியே வர மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் உங்க நினைவுகள் புதுசா அவங்க மனசுல கண்டிப்பா நிலைக்கும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த அடுத்த வெரைட்டி மக் மேஜிக் கிளிட்டர் மக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது கிளிட்டர் மக். அதாவது நம்ம சூடா ஏதாவது ஊத்தும் போது போட்டோ வரது மட்டும் இல்லாம அந்த போட்டோ வரும்போது இந்த மாதிரி கிளிட்டர் எஃபெக்ட்ல போட்டோ வரும். அதாவது மக் ஃபுல்லா இருக்கிற இந்த கிளிட்டர்ஸ் ஒரு மாதிரி மின்னும். இந்த மக்குடைய சைஸ் அண்ட் வெயிட் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த ஃபர்ஸ்ட் நார்மல் மக்குடைய வெயிட் அண்ட் சைஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் இந்த மக்ல இந்த கிளிட்டர் எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த மக் மேஜிக் மக்ஸோட கலெக்ஷன்ல ஒரு ஸ்பெஷலான மேஜிக் மக் கலெக்ஷனா இருக்கு. மக்லயும் சூடா ஏதாவது ஊத்தி கண்டிப்பா நாங்க உங்களுக்கு இதோட அவுட்புட்டை கூட காட்டியிருப்போம். பட் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிருங்கிறதுனால நாங்க எங்க யூடியூப் சேனல்ல ஒரு ஷார்ட் வீடியோவா மேக் பண்ணி அதுல நாங்க எல்லா மேஜிக் மக்ஸ்லயும் சூடா தண்ணி ஊத்தி அந்த மேஜிக் மக்ஸோட அவுட்புட்டை நாங்க காட்டியிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. எங்க யூடியூப் சேனல்ல
தான் அது இருக்க போகுது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மக் என்னன்னா இந்த கிளாஸ் மேஜிக் மக். இது ஒரு ஸ்பெஷலான யூனிக்கான கலெக்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா மத்த எல்லா மக்ஸும் உங்களுக்கு செராமிக்ல தான் பண்ணிருப்பாங்க. பட் இந்த மக் உங்களுக்கு கிளாஸ்ல பண்ணிருப்பாங்க. இந்த மக்ல சூடா ஏதாவது தண்ணி ஊத்தும் போது மக் ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா மாறிடும். இந்த மக்கோட அவுட்புட் வீடியோ கூட நாங்க எங்க யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ்ல தான் போட்டிருக்கோம். அதை கண்டிப்பா தவறாம பாத்துருங்க. சோ கைஸ், கார்பன்ஸ்ல மக்கோட கலெக்ஷன்ஸ்ல நீங்க 2 வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த 2 வீடியோஸ்லயும் நான் சொன்ன மக்கோட கலெக்ஷன்ல எந்த மக்கோட கலெக்ஷன் உங்களுக்கு பெஸ்டா பட்டுச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய கிரியேட்டிவான ப்ராடக்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.